தலைவா படத்தில் வந்து எப்படி கை கட்டி நின்னீங்க எனக்கு தெரியாதா, அடிமையாக இருக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்கிறீங்க. நீ கை கட்டி நிச்சு எப்படி பேசுனா பார்க்கலையா? தலைவா படம் பண்ணும்போது விஜய் சார் வந்து பொலிட்டிக்கல் லீடரே கிடையாது, பொலிட்டிக்கல்லையும் கிடையாது. ஒரு நார்மல் நல்ல மனிதர், ஒரு சினிமாவில் ஒரு பெரிய உச்ச நடிகர் அண்ட் ஒரு நல்லது பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார். அவர் படத்துக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அந்த பணிவோடு போய் கேட்க வேண்டியது. ஒரு சிஎம் முன்னாடி நம்ம அப்படி தானே நிற்போம். ஒரு சிஎம்கிட்ட போய் கை கட்டி நிற்கிறதுல என்ன தப்பு இருக்குது? அதுவும் ஜெயலலிதா வந்து எல்லாரும் அம்மானு கூப்பிடும்போது விஜய் சார் அவங்களுக்கு பையன் மாதிரி தான். எவ்வளோ பெரிய சீனியர் அவங்க சினிமாவில், அந்த மரியாதை தான் அவர் கொடுத்தாரே தவிர அது வந்து நீங்கள் பயம்னு சொல்ல முடியாது. அப்படி பயந்துருந்தார்னா இன்றைக்கி இவ்வளோ தூரம் அரசியலில் வர முடியாது. அரசியல்ன்றது ஒரு டேஞ்சரஸான களம். என்ன வேணால் எப்போ வேணால் யாருக்கு வேணால் நடக்கலாம். அப்படி பயப்படுறவர் எப்படி அரசியலில் தனி மனிதனாக ஒத்த விஜய் என்ன சொல்கிறாங்க, அவர் கட்சியில் வந்து ஒரே பேர் தான், வேறு யாருமே கிடையாது, அவர் மட்டும்தான். அப்படி அவ்வளோ பெரிய ஜெயின்ஸை எதிர்க்கக்கூடிய 2 திராவிட கட்சிகளை எதிர்க்கக்கூடிய தைரியம் அவருக்கு எப்படி வந்தது? இதுக்கு பேர் பயம் கிடையாது. மரியாதை கலந்து தன் படம் வெளியே வரணும், ப்ரொடியூசர் எல்லோரும் மைண்டில் வச்சுட்டு பேசிட்டு தான் அது. அதில் பணியும் இருக்கும். அதில் வந்து என்ன சொல்லுவாங்க, இது நம்மளுக்கு எப்படியாவது இது நடந்துடணுமே, இந்த படம் வெளியே வரணுமே, அப்படி தான் இருக்கும். அம்மா மேலே அந்த மரியாதை, அந்த அன்பு, அந்த படம் வெளியே வரணும், நல்லபடியாக வெளியே வரணும், ப்ரொடியூசருக்கு அந்த பாதிப்பு வரக்கூடாதுன்ற எண்ணங்கள் மட்டுமே தான் அவர் மைண்டில் இருக்குது.